Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு துபாயில என் வீட்டு கிச்சன் எப்படி இருக்கு அப்படிங்கறதாங்க உங்களுக்கு காட்ட போறேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணனும் அப்படிங்கதாங்க இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். இங்க இருந்து வந்து உடனே ரைட்ல திரும்பினா நம்ம கிச்சன் இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். என்னோட கவுண்டர் டாப்பில் வந்து இந்த லெஃப்ட் சைடு நான் இந்த காப்பர் பானை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் தண்ணி ஊற்றி நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டெய்லி நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபில் பண்ணி வச்சுட்டுருவேன். மார்னிங்லேருந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் வரைக்கும் எங்களுக்கு இது கரெக்டாக வரும். அடுத்து என்னோடய ஜூஸர் இருக்குங்க. மேக்ஸிமம் இதில் நாங்கள் இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் செய்வோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்காக தான் மேக்ஸிமம் இதை நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம ஜூஸ் குடிக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படி இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற லிங்க்கை நான் தந்திருக்கேன். இந்த ஜூஸர் எப்படி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் நான் தந்திருக்கேங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஜூஸர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய கெட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டெம்பரேச்சர் எப்பயுமே காட்டும். எனக்கு வந்து ஒரு 45 to 50 டிகிரி அந்த டெம்பரேச்சருக்குள்ளே தான் நான் குடிப்பேன். நான் பார்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவேன். சிலதில் இந்த ஃபெசிலிட்டி இருக்காது. நான் வந்து இதை பார்த்து இதுக்காகவே நான் வாங்கினேன். இதுதான் என்னோட கேஸ் ஸ்டவ். இது என்னோட ஹஸ்பண்ட் நான் வரும்போதே வாங்கி வச்சிருந்தாரு. அவருக்கு எப்படி வாங்கணும் அதெல்லாம் தெரியல. அவர் போய் எதையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. சரி, வந்த பின்னாடி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணேன். அவருக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய பர்னருங்க. நம்ம என்ன பாத்திரம் வச்சு சமைச்சாலுமே ஒரு மாதிரி பாத்திரமெல்லாம் ரொம்ப வேகமாக கருப்பாயிடும். என்னன்னே தெரியல, அது ரொம்ப ஹை ஃப்ளேம் வரும். இந்த ஹோட்டலெல்லாம் சமைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஃப்ளேம் வருது இதுலேருந்து. சரி, அவரும் மாற்றிக்கோன்னு தான் சொன்னார். பட் இருந்தாலும் சரி, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். அது இல்லாமல் நிறையா டைம் இது நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அடிக்கடி எரியாது, நிறைய ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வந்தது. அந்த மாதிரி டைம்லலாம் நானே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் தரல. நானே வீட்டிலே உட்காந்து எல்லாத்தையும் கலட்டி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி நான் போட்டுட்டேங்க. இந்த சைடு மிக்ஸி வச்சுருக்காங்க. நான் இதை வந்து அப்பப்போ லைட்டாக நகட்டி இந்த மாதிரி அரைச்சிட்டு மறுபடியும் நான் உள்ளே தள்ளி விட்டுருவேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஏற்கனவே நான் இதோட வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலே சூப்பரான ரிசல்ட்டுங்க. உண்மையிலேங்க இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல மூட்டு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய ப்ராப்ளமை இது க்யூர் பண்ணுது. இதை பற்றி நான் ஏற்கனவே தனி வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன் கிச்சன் பர்பஸ்க்காக. இந்த தோசை எல்லாமே பண்ணும்போது நான் லைட்டாக அந்த தோசைக்கல்ல மேலே எடுத்து தொடவுறதுக்கு அந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், இது 3 மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ கடலெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா சால்ட், இது வந்து பிங்க் சால்ட்டு தாங்க. மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரைஸ் வேக வைப்பேன் பார்த்தீங்களா, நான் வடித்து தான் சமைப்பேன். அதுக்கு மட்டும் நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா இந்த தோசை அதுக்கெல்லாம் நான் ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது வந்து நார்மல் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு எண்ணெய் வாங்கும்போது தந்த பாட்டில். இதில் வந்து நான் அந்த ப்ரஷ் மட்டும் வாங்கி சின்ன ஹோல் இருக்க மாதிரி நானே போட்டு இதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே வீட்டில் இருந்த பாட்டிலில் இந்த மாதிரி நான் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா, இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. நம்ம தோசை ஆக்கும் போது இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இதோட மூடியில் சின்ன ஓட்டை மட்டும் தாங்க போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட கிச்சன் டவலெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம டைல்ஸ்லையும் எங்கே வேணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க. இது ரொட்டேட் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லைட்டாக சின்ன ஹோல் போட்டு நான் இதை வந்து இங்கே தொங்க விட்டுருக்கேன். இந்த கிளாத் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நான் தூக்கி போட்டுட்டு வேறு கிளாத் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. 2 கிளாத் எப்பயுமே என்கிட்ட இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன கிளாத்தாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், 2 சைடும் பிடிச்சு தூக்குறதுக்காக. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து மீடியம் சைஸுங்க, டபுள் டோர். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா
குழந்தைங்களுக்கு தரதுக்கு ஏதாவது மருந்து அந்த மாதிரி தந்துருந்தாங்கன்னா அதை வச்சிருப்பேன். கூடயே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணாத அந்த எலுமிச்சம்பழ தோலெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே நான் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சு கலெக்ட் பண்ணிப்பேங்க. இந்த நான் குளியல் பொடியெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுகளெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது தான் அப்போ நான் யூஸ் பண்ணிக்குவேன். தெரியுதுங்களா, நம்ம கூட வலிக்கிற அன்னபூரணி இவங்களோட ஃபோட்டோவும் நான் கிச்சனில் ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ₹1 லேபிள் தான். இதை வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் ஊர்லேருந்து ஃபஸ்ட் வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சனில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்டுங்க. தெரியுதுங்களா, உட்டு. ஆக்சுவலி இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே இருக்காதுங்க, ஃபுல் ஓப்பன் தான். ஏன்னா இங்கே வந்து அவனோட இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வாஷிங் மிஷின் சைஸில் இருக்கும் அந்த அவனோட இருக்கிற மாதிரி இருக்கிற அடுப்பு தான் மேக்ஸிமம் எல்லார் வீட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அடுப்பு இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி அடுப்பு வாங்கியிருந்தோம்னா அது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதுக்காக நாங்கள் வந்த புதுசில் ஒரு 50 கிராம், இங்கே வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோம்னா ஒரு ₹1000 அந்த மாதிரி போட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு பலகை அடிச்சிருந்தோம். அது வந்து நாளாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு வேஸ்ட் பலகையை தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து நானே இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது ஃபுல்லாக ஒரே பலகை தாங்க, ஒரே பலகை. இது வரைக்கும் தான் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் மட்டும்தான் இந்த கவுண்டர் டாப் இருக்கும். அந்த கிரானைட் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக ஓப்பன். இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஆணி அடித்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. அது மாதிரி இந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த கீழே இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த பலகையில் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் கீழே ஏதாவது பொங்கி விழுந்தது, தண்ணி தொடப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இந்த ஹீட்னால அந்த பலகை அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் கீழே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து ஒட்டியிருக்காங்க. நான் வந்து வேறு மாதிரி தேடினேன். இந்த வாட்டர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃப், இந்த ஹீட் ப்ரூஃப் அந்த மாதிரி சீட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஆன்லைன்லேயும் இருக்குது. கடையில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வந்து நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால சரி இந்தியா போயிட்டு வரும்போது நம்ம வாங்கிக்கலாம், அது வரைக்கும் அந்த அலுமினியம் ஃபைலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம் ஃபைல் தாங்க ஒட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே ஒரு ஹோல்டர் வச்சுருக்கேங்க. பாத்திரமெல்லாம் நம்ம பிடிச்சி தூக்குவோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஹாட்டான பாத்திரத்தெல்லாம் பிடிச்சி தூக்குறதுக்காக ஒரு ஹோல்டர் வச்சுருக்கேன். இந்த ஆணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அரைஞ்சது. சரி அது ஏதாச்சும் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன், அதுக்காக வச்சுருக்கேன். அது மாதிரி தோசைக்கல் நான் வந்து அயன் தோசைக்கல் தாங்க யூஸ் பண்ணுறேன். நான்ஸ்டிக்கில் எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணவும் மாட்டேன். அது நிறைய ட்ராபேக் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அயன் தோசைக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். அது மாதிரி பாத்திரங்களும் நான்ஸ்டிக் அது மாதிரி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் ரிமூவபிள் மாதிரி தாங்க. எந்த இடத்துல வேணுமோ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை காட்டுறேன். இதை வந்து நம்ம தூக்கி விட்டுட்டு எடுத்தோம்னா ரிமூவ் ஆகிடும். உண்மையிலேங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அளவு வெயிட் போட்டிங்கனாலும் ஒரு 2 to 3 kg வரைக்கும் தாராளமாக தாங்குது. ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் இதில் தான் போட்டிருந்தேன், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, நல்லா சூப்பராக தாங்குச்சு. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ. ஆனால் இந்த டைல்ஸ், இந்த வளவளப்பான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் இது ஒட்டும். கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தால் கூட ஒட்டாது. இந்த ஃப்ரிட்ஜு, இந்த டைல்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும். இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து அப்படியே நம்ம கீழே அந்த ஹூக் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சவுண்ட் வந்தது பார்த்தீங்களா, இப்படி வந்துச்சுன்னா அது நல்லா ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மாபெல்லாம் வீடு கழுவோம் பார்த்தீங்களா, அந்த மாபெல்லாம் நம்ம தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் பாட்டில், இந்த பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் கழுவுறதுக்காக ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய கட்டிங் போர்டு இங்கே வந்து நான் தொங்க விட்டுருக்கேன். ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறேன், எப்பயுமே கட்டிங் போர்டு வந்து நீங்கள் கழுவிட்டு அப்படியே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த சுற்றி கேப் இருக்கிற மாதிரி வைங்க. வச்சிங்கன்னா கட்டிங் போர்டோட லைஃப் நிறைய நாள் வலுங்க. நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சுவருக்கும் இந்த கட்டிங் போர்டுக்கும் இடையில நிறைய கேப் இருக்கும் எனக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஒரு வேஸ்ட்டு இதுதாங்க, தெரியுதுங்களா. இதில் வந்து நான் சும்மா நார்மல் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, செல்லோ டேப்பை தான் நல்லா சுற்றிட்டு அதை வந்து இங்கே சும்மா பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்படி பண்ணுறதால என்ன ஆகுனா, இந்த சுவத்து மேலே டேரெக்டாக ஒட்டாது. நான் கழுவிட்டும் டேரெக்டாக இங்கே வச்சிருவேன். தண்ணி ஏதாவது வடிஞ்சாலுமே கரெக்டாக
இந்த டப்பா இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் வடியும். எனக்கு ஸ்ப்ரெட் ஆகவும் எனக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லைங்க. கட்டிங் போர்டோட லைஃப் நிறையா நாள் வரணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இந்த மாதிரி நீங்கள் இதிலே டேரெக்டாக இந்த ஹூக் இருக்கு பார்த்தீங்களா, இதையே நீங்கள் யூஸ் பண்ணி தொங்க விடலாம். நல்ல வெயிட் தாங்குதுங்க இதெல்லாம். அதுக்கப்புறமா இது வந்து 2 ஹேங்கரை இந்த மாதிரி வளைச்சி விட்டுருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டில் இந்த மாதிரி மேலே போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு